ஒரு அதிசயமாக பெருமிக்கத்தக்க மனிதராக இருந்தாரோ அவரையே அதே தொகுதி நின்று வென்றி காட்டிய சாதனையெல்லாம் அரசியலில் முதல் மனிதனும் வேல்முருகன், இறுதி மனிதனும் உண்டு. மாவட்டம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது என்று சொன்னால் அது நான் வைத்த அந்த கோரிக்கையில் தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்த அந்த முடிவு. ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சி இவர் சொல்ற கருத்துக்களை நாம் ஏற்கணுமா, இவர் சொல்ற சட்டங்களை ஏற்றணுமா, இவர் சொல்ற திட்டங்களை நாம் கொண்டு வரணுமா அப்படின்ற பாகுபாடு தலைவர் கலைஞரிடத்திலும் இல்லை, அன்பு தளபதி ஸ்டாலின் அவரிடத்திலும் இல்லை. இன்றைக்கு நினைத்தே நாளைக்கு ஆட்சி என்பது தமிழகத்தின் முன் வரலாறு அல்ல. முயற்சி எடுக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக பாண்டிச்சேரியில் போய் ஆட்சி அமைப்பேன் என்பது எம்ஜிஆரோட ஒப்பிடுறாரு சார். எம்ஜிஆர் முதல்ல அங்கதான் ஆட்சியை பிடிச்சாருன்னு சொல்றாரு. இரவு நேரத்தில் உறங்குகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் வண்ண வண்ண கனவுகள் அதிகம் வரும். ஆனால் காலையில் எழுந்து பிளாட்ஃபார்ம்ல கால் வைக்கிறோம் பாருங்க, எத்தனை பேர் நமக்கு வணக்கம் வைக்கிறான், எத்தனை பேர் முறைக்கிறான், எத்தனை பேர் சிரிக்கிறான்னு காலையில பிளாட்ஃபார்ம்ல கால் வைக்கும் போதுதான் உண்மையான கடன் நிலவரம் தெரியும். அதான் கள அரசியல், அதுதான் கள அரசியல். எனவே வண்ண கனவுகளோடு விஜய் விரும்புகிறார், நாடு நன்கறியும். என்னை பொறுத்தவரையில் விஜய் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த அரசியல் கட்சியே பின்புலமாக இருந்து தொடங்குவதற்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து உறுதுணையாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்துவதே பாரதிய ஜனதாவும் RSS சங் பரிவார கும்பல்களும் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இந்திய நாட்டின் பிரதமரும் இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போன்ற மாநில அமைச்சர்களுக்கு கிடைக்கப்படுகின்ற அத்தனை சலுகைகளையும் சிறப்பு அனுமதிகளையும் இந்திய நாடு முழுக்க இருக்கிற விமான நிலையங்களில் திரு விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டது எந்த அடிப்படையில்? திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பறந்தோடி இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர்களையும் உள்துறை அமைச்சர்களையும் முக்கிய தலைவர்களையும் சந்தித்து விட்டு இங்கு வந்து பிறகு சில பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்திய பிறகு அவர் திரு விஜய் கட்சியில் தன்னை ஐக்கியமாக்கிக் கொள்ளுகிறார், 50 ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் யாரால் அவர் இயக்கப்படுகிறார் என்பது அனைத்தும் தேர்தல் ஆணையத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திலிருந்து இந்த நாட்டுடைய நாடாளுமன்ற குழுக்கள் வந்து சென்றதிலிருந்து பட்டவர்த்தனமாக தெரிகிறது. திரு விஜய் அவர்கள் இந்த நாட்டில் இந்த அரசியல் கட்சியை தொடங்குவதில் இந்திய ஆதிக்க வர்க்கத்தின் எல்லா விதமான கைகளும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இங்கிருக்கிற மிகப்பெரிய கார்ப்பரேட் பன்னாட்டு பெரும் முதலாளிகளும் அவர்களுக்கும் பின்னால் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாம் தமிழர் கட்சியில இணைந்து செயலாற்றி வந்தவங்க காளியம்மாள், இப்ப அவங்க தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வர்றதா செய்திகள் அடிபடுது, அப்படியா? நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்களையும் சரி அல்லது நாம் தமிழர் கட்சியிலிருந்து கருத்து முரண்பாடுகளால் வெளியேறியவர்களையும் சரி கட்டாயம் என் கட்சிக்கு வாருங்கள் என்று எந்தவித நிர்பந்தத்தையும் நான் தருவதில்லை. ஒருவேளை நான் தாங்கி பிடிக்கிற